தன்னுடைய சொந்த கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமானப்படுத்துறது, அவர் சொல்கிறப்ப எந்திரிக்காமல் வந்து சேரில் உட்காந்துக்கிறது. யார்மா நீ என்ன முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதாவா? அவங்க கூட இப்படி பிஹேவ் பண்ணி நாங்கள் பார்த்தே கிடையாது எந்த இடத்துலையுமே. திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் போகிறா வந்து பார்த்தா இந்த அம்மா தட்டி விட்டு வந்துருது. உள்ளேயும் ஒழுங்காக வளர்க்கலை, கணவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சி பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் என்ன பாடுபட்டா அப்படியே வீட்டில் அவருக்கு எதனால வந்து கடைசியில் அந்த மாதிரி ஆனார்ன்றதே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்லே இந்த பொட்டிலாதான் பணத்தையும் வாங்கிக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டு ப்ளஸ் ஓட்டையும் வாங்கிட்டு, அதிகாரம் என்பது வந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்து எம்பி பதவி. இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போற காணொலி வந்து பொட்டிலதான். வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தன்னுடைய கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சின்னு ஒன்றும் கிடையாது. மொத்தமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தால் தான் வேறு எதுவும் கிடையாது. அவள் தம்பி, அவளோட மயங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சித்தப்பா பசங்க இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து ஓரளவுக்கு தான் சொந்த சாதிக்காரங்களே வந்து ஒரு 60%, அதுவும் குறிப்பாக நாயுடுகளுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 60-65% சீட்டையும் கொடுத்துருச்சு. இந்த அம்மா வந்து திமுகவுக்கு போன மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்லு இந்த பொட்டிலாதான். பணத்தையும் வாங்கிக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டு ப்ளஸ் ஓட்டையும் வாங்கிட்டு, அதிகாரம் என்பது வந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்து எம்பி பதவி. டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டு மயங்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பிச்சுட்டு இவங்களும் சட்டசபைக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கின்ற திமுகவில் போன மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல் தாங்க. ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா விற்பனையும் பெண்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது யார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிடையாது, என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, நயினார் நாகேந்திரன் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவன் கிடையாது. யார் தெரியுமா சொன்னது? இதை பொட்டிலதா. இந்த பொட்டிலதா தான் இப்போ சொன்னது. அதே மாதிரி வந்து ரொம்ப கையில் பெரிய கிளவுஸ் போட்டுக்கிட்டு பெரிய எலிசபெத் ராணி இந்த அம்மா. யார் இது? தமிழ்நாட்டை பிறந்தால் தானே. ஏதோ எலிசபெத் ராணி மாதிரி வந்து கையில் க்ளோஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை கேவலப்படுத்துறது, பொதுமக்களை கேவலப்படுத்துறது. ஏமா தொட்டா வந்து பார்த்தா தொடக்கூட வேணாமா? யார் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராத்தி சீராட்டி தூக்கிட்டு போகிறாங்க உன்னைய. நீ விஜயகாந்தும் கிடையாது. விஜயகாந்த் அவர்களுக்கு கடைசி சாகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான அரசியல் இருப்பு என்னன்றது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். செத்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புனிதம்னு சொல்லி கொண்டாட ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். இருக்கிறதுக்கு ஒன்று கண்டுக்க மாட்டான். சாகிறப்ப அந்த அனுதாபம்ன்றது வந்து பார்த்தா அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அனுதாப ஓட்டு வாங்கியே வந்து இங்கே ஏகப்பட்ட பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் என்னோட கடைசி தேர்தல் சொல்லியே அனுதாபத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே அனுதாபம் மூக்க சிந்திக்கிட்டே வந்து பார்த்தா ஓட்டை போட்டால் தான் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் இங்கே நடக்குது. ஆக இந்த அம்மா வந்து கையில் க்ளோஸை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது, அதே மாதிரி வந்து தன்னுடைய சொந்த கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமானப்படுத்துறது, அவர் சொல்கிறப்ப எந்திரிக்காமல் வந்து சேரில் உட்காந்துக்கிறது. யார்மா நீ என்ன முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதாவா? அவங்க கூட இப்படி பிஹேவ் பண்ணி நாங்கள் பார்த்தே கிடையாது எந்த இடத்துலையுமே. அவ்வளோ தூரம் வந்து ஹெட்வெயிட்டா. இப்போ முழுக்க இந்த அம்மா பிரச்சாரத்துக்கு போகிறான். திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் போகிறா வந்து பார்த்தா இந்த அம்மா தட்டி விட்டு வந்துடுது, நேராக போய் தட்டிட்டு வந்துடுது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மகன் பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்டக்கணக்கான பேச்சு. போன வாட்டி வந்து போன 2021 எலெக்ஷன்லேயே அந்த பையன் பேசுறதுனால தான் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அவங்க கட்சி வந்து டெபாசிட்டே போச்சு. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் வீட்டில் வாசலில் வந்து எல்லாம் வந்து படுத்து இருக்கிறாங்க, தெரியுமா எல்லாம் உங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சியை வந்து அடைந்த ஒரு பையன் மாதிரியே பேசாமல் ரொம்ப அநாகரிகத்தின் உச்சத்தை வந்து பேசக்கூடிய நபராக தான் உன் மகனையும் வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆக பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்கலை, கணவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சி பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் என்ன பாடுபட்டா அப்படியே வீட்டில் அவருக்கு எதனால வந்து கடைசியில் அந்த மாதிரி ஆனார்ன்றதே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த அம்மா பண்ணுறதை பார்த்து இவன் மகன்கள் பண்ணுறதை பார்த்தும் இவருடைய மைத்தூர் வந்து இவனோட தம்பி வந்து பண்ணுறதை பார்த்தா உண்மையிலேயே வந்து சின்ன கவுண்டர் ஞாபகம் மாட்டுறாருங்க, சக்கரை கவுண்டர் தாங்க ஞாபகம் வராப்புல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு டாக்ஸிக்கான லேடியாக இருக்காங்க. அப்போ வெளியே பொது வழியிலே இந்த அம்மா இப்படி நடந்துக்குதுன்னா கேடர்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, இது அப்படி அது அப்படி இது அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரி கட்சி விட்டு வெளியே வந்தனால இவங்க வந்து இந்த மாதிரி ரைட்டப் எழுதாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதையும் இந்த மாதிரி நடந்துக்கிறது மேட்ச் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு லேடியாக தான் அவங்க இருப்பாங்க. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற மதுரை, விருதுநகர், தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மக்கள்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா போன வாட்டி வந்து விருதுநகர் தொகுதியில் இவனோட மகனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போராடினாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாப்புல. ரொம்ப கவனம் ஓட்டு போடுங்க. மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக் லேடி. அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடிப்படை அறிவே இல்லாத ஒரு ஆள். சட்டசபைக்கு போனால் என்னன்றது யோசித்து பாருங்க. ஸோ
திமுகவில் போன மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்லாக இருக்கவங்க ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உள்ளே போய் அந்த கட்சியோட ஓட் பேங்கை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ எல்லா வழியும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிலாத அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து வந்து வேட்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, வேட்பாளர் என்ன பேசுறாங்கன்ற பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிங்க. இந்த அம்மா நிற்கிற இந்த தொகுதியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஒரு தொகுதி கூட வந்து இந்த தேமுதிக ஜெயிக்காது, இதில் என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லி இன்றைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கள நிலவரமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.